ஹசினா மேடம், தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதா? எதுக்கு தமிழ்நாடு வைத்த எந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்படவில்லை, அறிவிப்புகள் வெளியாகலை அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு நாகராஜ் சார் சொன்ன பதில், எந்த மாநிலத்துக்கு தேவை இப்போது இருக்கு, எதை மேம்படுத்த வேண்டும், அடிப்படை தேவைகள் எந்த ஸ்டேட்டுக்கு தேவையோ அதுதான் கொடுக்கப்பட்டிருக்குது, எந்த மாநிலம் புறக்கணிக்கப்படலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காரு. பொதுவா இந்த மாதிரி நம்ம கேள்வி முன்வைக்கப்படும் போது, ஒரு திட்டத்துக்கு ஒரு நிதி, ஒரு துறைக்கு ஒரு நிதி ஒதுக்குறோம் அப்படின்னா அது இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தும். சுகாதாரத்துறைக்கு இந்த நிதி, இவ்வளவு நிதி ஒதுக்குறோம்னா அது தமிழ்நாடு உட்பட்டு எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தும். இப்படி ஒதுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு துறைக்கும் ஒதுக்கப்படக்கூடிய நிதி எல்லா மாநிலங்களுக்கு தானே பொருந்தும், எதுவுமே புறக்கணிக்கப்படலையே அப்படிங்கிற ஒரு வாதத்தை அவங்க தரப்புல முன்வைக்கிறாங்களே. அப்ப பீகார் மட்டும் ரொம்ப வளர்ச்சி இல்லாத ஸ்டேட்டா இருக்கா? இல்ல, அவர் என்ன சொல்ல வர்றாருன்ட்டு எனக்கு புரியல. அப்ப நம்ம கிட்ட இருந்து எதுக்கு டாக்ஸ் வாங்குறாங்க? அவங்கதான் தன்னிறைவு அடைஞ்சிருச்சுல்ல தமிழ்நாடு, அப்புறம் எதுக்கு டாக்ஸ்? அதுதான் என்ன சொல்றாங்க, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு துறைக்கு நிதி இவ்வளவு ஒதுக்குறோம் அப்படின்னா அது எல்லா ஸ்டேட்டுக்கு தானே போகுது அப்படின்றாங்க. இல்லங்க, அவர் சொல்றதுல லாஜிக்கே இல்ல. இப்போ ஒரு ஹைவேஸ்ல ரோடு போடுறாங்க, எல்என்டிக்கு கான்ட்ராக்டர். ஆஸ் பர் ஹைவே நார்ம்ஸ் ஒரு சர்டன் டைம்க்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த ரோடு போட்ட அந்த பேமெண்ட் வந்துட்டதுக்கு அப்புறமா ஜஸ்ட் மெயின்டெனன்ஸ்க்கு உண்டான அமௌண்ட் மட்டும் தான் அவங்க வாங்கணுமே ஒழிய பர்மனண்டா அவங்க அதே டோல் வாங்கிட்டு இருக்க கூடாது. இதெல்லாம் யாருமே இந்த கண்ட்ரிலே யாருமே இதை ஃபாலோ பண்றது இல்ல. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன தெரியுங்களா, சர்வீஸ் டாக்ஸ் மேட்டர். இது ஒரு சில கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான அரசாக மாறிவிட்டது. அடிப்படை மக்கள், இப்ப நீங்களோ இல்ல நானோ இல்ல நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்களோ இல்ல அவங்களோட சம்பளம் உயர்த்தப்பட்டு விட்டுச்சானா உயர்த்தப்படவில்லை. பட் வீட்டு வாடகை 10% ஆண்டுதோறும் உயர்ந்தது அப்படின்னா உயருது, விலைவாசி உயர்கிறது அப்படின்னா உயர்கிறது. அதே அளவு இன்னைக்கு ஒருத்தர் 12,000 ரூபாய்க்கு ஒரு கம்பெனில நார்மலா ஒரு பிரைவேட் கம்பெனில வேலைக்கு போயிட்டா அதே 12,000 தான் இருக்கு பல வருடங்களா. ஒரு ப்ராப்பரான ஸ்லாப் கிடைக்கிறது இல்ல. வெளியூர்கள்ல இருந்து நம்ம ஊர்ல வேலை செய்யறத நம்ம பாக்குறோம். பீகார்ல இருந்து வராங்க, யூபில இருந்து வராங்க. நம்ம ஊர்ல 3,000-4,000 ரூபாய்க்கெல்லாம் கட்டட வேலை செய்ய வரவங்க, 3 வேளை சாப்பாடு கிடைச்சா போதுன்ட்டு வரவங்களை கூட நம்ம பாக்குறோம். ஆனா நம்ம ஊர்ல இருந்து வெளிநாடுகள்ல போய் வேலை பண்றதையும் நம்ம பாக்குறோம். சோ அப்ப நம்ம தமிழ்நாடு தன்னிறைவடைந்து விட்டோமா? நமக்கு ஒண்ணும் தேவைகளே இல்லையா? நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட் தேவை இல்லையா? நம்ம குழந்தைங்க நல்லபடியா படித்து முன்னேற வேண்டாமா? நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வேண்டாமா? நமக்கு விலைவாசி உயர்வு இல்லையா? நமக்கு வேலை வாய்ப்பு வேண்டாமா? நம்மளுடைய பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டாமா? நமக்கு நிர்பயா ஸ்கீம் வேண்டாமா? நம்ம ஊர்ல பட்டியலினத்தவர் இல்லையா? இல்ல நம்ம ஊர்ல ட்ரைபல் இல்லையா? என்ன சொல்ல வராங்க இங்க? பிஜேபிக்கு ஒரு எம்பியோ இல்ல, மக்கள் பிஜேபியை புறக்கணிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இது மாதிரி பண்றாங்களா? இதுக்கெல்லாம் அண்ணாமலை அவர்கள் சாட்டையால அடித்துக் கொள்ள மாட்டாரா? தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது அப்படின்ட்டு. நம்ம வெள்ள நிவாரண உதவி கேட்டாலும் இதேதான் கதை, நம்ம எந்த நிவாரணம் கேட்டாலும் இதேதான் கதை. நம்மளோட தமிழ்நாடு நாமளே ஓரளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட்லயும் எக்கனாமிலயும் பெட்டரா இருக்கும். உலகமே பொருளாதார சரிவுல தத்தளித்த போது மன்மோகன் சிங்ஜி அவர்களும் ஜி அவர்களும் சேர்ந்து நம்மளோட எக்கனாமி எந்த அளவுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணாங்க அப்படின்றது வரலாறு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி நார்தர்ன் இந்தியாவோட சதர்ன் இந்தியால கோல்டு அதிகம். சாதாரணமா நம்ம ஊர்ல ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலிலயே தாலி செயின் அப்படிங்கறது பல அந்த இதெல்லாம் அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டு 10-15 சவரம் வரும். சோ கோல்டு அப்படிங்கறது நம்மளுடைய பெண்கள் கிட்ட அபரீதமா இருக்கு. ஓகே, நார்தர்ன் இந்தியால அத மாதிரி கிடையாது. அவங்க ஒரு அரை கிரவுண்ட்ல அவங்க வீடு கட்டினா கூட அதுல அண்டர் கிரவுண்ட்ல வீடு கட்டிக்கிறாங்க. ரொம்ப ரிச்சா இருந்தா கூட அவங்க கார் பார்க்கிங் வச்சுக்கிறது இல்ல, அங்கங்க ரோட்ல தான் கார் பார்க்கிங் பண்ணிக்கிறாங்க. பிளாட் சிஸ்டம் தான் இங்க அதிகமா இருக்கே ஒழிய இண்டிபெண்டன்ட் ஹவுசஸ் இங்க அதிகமா இல்ல. தனித்துவமா தமிழ்நாட்டுல நம்மளோட ஊர்ல வாழக்கூடிய பெண்கள் ஆண்டாண்டு காலமாக மூதாதையர்கள் கிட்ட இருந்து கிடைத்த அந்த தங்கம் அப்படிங்கிறது நம்ம கிட்ட கொஞ்சம் அதிகமா இருக்கிறதால நம்ம எக்கனாமிக்கலி டெவலப்டா தெரியும். பட் ஆக்சுவலா நம்ம அந்த அளவுக்கு எக்கனாமிக்கலி எம்பவர்ட் கிடையாது. ஒரு நேச்சுரல் கலாமிட்டின்ட்டு வரும்போது நம்ம தத்தளிக்க தான் செய்யறோம். சோ அப்போ நீங்க எங்களுக்கு உண்டான கோப்புகள் எங்களுக்கு கொடுக்கவே மாட்டீங்கன்னா நாங்க அந்த டாக்ஸ் உங்களுக்கு கட்டணும்? எங்களோட ஸ்டேட் கவர்மெண்ட் எங்களுக்கு நல்லது பண்ணுது அப்படின்னா நாங்க அந்த டாக்ஸையே ஸ்டேட் கவர்மெண்ட் பாக்கெட்லயே கொடுத்துட கூடாது? இல்ல நிறைய பிசினஸ் மேன் இருக்காங்க, உங்களுக்கு கட்டுற டாக்ஸ் நாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்லயே டொனேட் பண்ணிடக்கூடாது? அதுக்கு எக்ஸம்ஷன் கொடுங்க.
நீங்களும் கொடுக்க மாட்டீங்க, எங்களுக்கு உண்டானதையும் நாங்க எடுத்துக்கொள்ள முடியாது, எங்களோட பாக்கெட்ல எங்களுக்கே தெரியாம நீங்க திருடிப்பீங்க. தமிழர்கள் திருக்குறளுக்கான கல்ச்சரல்ஸ் நிர்மலா சீதாராமன் இந்த அம்மா பினான்ஸ் மினிஸ்டர் வெங்காயமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு விலைவாசி உயர்வை பத்தி கேட்டா. நம்ம ஊர்ல வானதி ஸ்ரீனிவாசன் இருக்காங்க, மகிழா மோர்ச்சா பிஜேபியோட தேசிய தலைவின்னு சொல்லுவாங்க. விலைவாசி உயர்வை பத்தி ஒண்ணுமே பேச மாட்டாங்க. இன்னைக்கு கேஸ் சிலிண்டர் விலைவாசி உயர்வு எவ்வளவு, அத பத்தி எதனா பேசுறீங்கன்னா பேசல. ஃப்ரீயா தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்தா நீங்க அதை கிரிட்டிசைஸ் பண்ணுவீங்க. வேற டெல்லி எலெக்ஷன்ல நீங்க எவ்வளவு ஃப்ரீபீஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத உலகமே பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. சோ அதனால உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயம் கிடையாது. இந்தியா அப்படிங்கிறது ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்த ஒரு நாட்டுல நாங்களும் ஜனநாயக அங்கமாக இருக்கின்றோம். பீகாருக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமாக ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வைத்து பார்ப்பது RSS சித்தாந்தம், RSS கொள்கை, RSS ஓட பாஜகவின் கொள்கை. நார்த் ஈஸ்ட் அவ்வளவு அன்டெவலப்டா இருக்கு. அப்ப நார்த் ஈஸ்ட்க்கு அலாட் பண்றீங்கன்னா கிடையாது. பீகார் 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 அவ்வளவுதான். அடுத்த வருஷம் யூபின்னுவீங்க, அதுக்கு அடுத்த வருஷம் குஜராத்ன்னுவீங்க. இதை கடந்து போங்க. பட்ஜெட் என்பது ஒரு பெரிய கல்யாணமா இல்ல ஒரு பெரிய நிகழ்வாக நடக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்ல. நம்ம நாட்டோட வரவு செலவு கணக்கை யூ ஆர் பிரசன்டிங் பிஃபோர் திஸ் ஆகஸ்ட் ஹவுஸ். இந்தியாவோட பார்லிமெண்ட்ல நீங்க பிரசன்ட் பண்றீங்க, நம்ம நாட்டோட கோவில்ல நீங்க பிரசன்ட் பண்றீங்க, அவ்வளவுதான். கோவில்ல நீங்க ஒரு கடைசியில ஒரு பினான்ஸ் மினிஸ்டர் ஒரு பட்ஜெட்டை பிரசன்ட் பண்ணினதுக்கு அப்புறம் now I hereby present it before the August house அப்படின்றாங்க. what does it mean? நீங்க இந்த கோவில்ல நீங்க இந்த நாட்டோட மக்களுக்கு டிரான்ஸ்பரன்சியோட பகிர்ந்து கொடுக்கிறீர்கள், பகிர்ந்து உண்ணுகிறீர்கள். அதுதான் எல்லா மதமும் உங்களுக்கு கற்பிக்கிறது, பகிர்ந்து உண்ணுங்கள்ட்டு. அது என்ன பீகாருக்கு அதிகம், தமிழ்நாட்டுக்கு கம்மி, கர்நாடகாவுக்கு ஒண்ணுமே இல்ல. இதெல்லாம் எந்த கவர்மெண்ட் இதுக்கு முன்னாடி பண்ணிருந்தது? இந்திய அரசியல் வரலாற்றிலேயே, ஜனநாயக வரலாற்றிலேயே ஒரு பட்ஜெட் செஷன் நடக்கும் போது ஹையஸ்ட் ஆஃப் எம்பிஸ் வாக் அவுட் இந்த பட்ஜெட் செஷன்ல தான். heights of arrogancy, heights of aristocraticness, heights of negligence of democracy and constitution of this country. சரி, பேசுவோம்.